பங்கஜ அக்கா இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கியோ? ஏட்டி வாட்டி ஏற்கனவே உனக்கு நான் பிளான் போட்டு கொடுத்ததுக்கு மக்கள் எல்லாம் என்னைய பங்கஜ என்ன இப்படி கிரிமினலா பண்ணுதுன்னா பேசுதாவோ தெரியுமா? உன்னால எனக்கு கெட்ட பேரா வருதுட்டி. சே அப்படிலாம் நினைக்க மாட்டாவோ. நீங்கள் உதவி தானே செய்தியோ, அந்த பிள்ளைக்காக உதவி தானே செய்தியோ. அந்த பிள்ளை அழுதுட்டு கிடக்கலாம், அதெல்லாம் மக்கள் உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டோம். ஏன் அப்படிலாம் நினைக்கியோ நீங்கள்? இல்லட்டி ஒரு அக்கா அப்படிதான் கமெண்ட் போட்டிருந்தாவோ, பங்கஜ அக்கா என்ன கிரிமினலா ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி. அப்படிலாம் இல்ல, நீங்க நல்லதுதான் செய்தியோ, எனக்காக தானே செய்தியோ, நான் அழுதுகிட்டு இருக்கேன் தானே எனக்காக செய்தியோ. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பிளான சொல்லுங்க, நேரம் ஆகுது. சரி, யாரும் தப்பா நினைக்க மாட்டோம்னு உங்களுக்கு உதவி செய்தோம் டி. தப்பா கிப்பா ஏதோ போயிட்டேன்னா நான் ஓடிடுவேன்ப்பா. எனக்கு ஒரு நல்ல ஊருக்குள்ள பேர் இருக்கு, கெடுத்துடக்கூடாது பத்தீங்களா பிள்ளைகளா? எக்கோ இந்த உதவியை மட்டும் நீங்கள் செஞ்சு திரிசாக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பேர் கூட தாங்க செய்யும். நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கியோ? பஞ்சாயத்து தலைவர் மூஞ்ச கொஞ்சம் நினைச்சு பாரு. நெட்டவள்ளி, சரி, அவர் கத்துற மாதிரி நினச்சி பார்த்தேன், ரொம்ப கொடூரமாக இருக்குது. சரி பார்ப்போம் பார்ப்போம், என்ன செய்ய, வேற என்ன செய்ய, நம்மளை நம்பி வந்துட்டா அந்த ஒரு அடி குரங்கு, என்ன செய்ய முடியும்? ஆமா 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 நெட்ட குரங்கு, உதவி செய்யுங்க. பிளான சொல்லுங்க சீக்கிரம். சரி டி, அதே பிளான் தான் டி. பிரியங்காக்கு போனை போட்டு கோயிலுக்கு வர சொல்லு. அடுத்து அந்த பையன் பேர் என்ன, குமாரு, அவனுக்கு போனை போட்டு கோயிலுக்கு வர சொல்லு டி. நானே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் என் நம்பர்ல இருந்து. என்ன சொல்லி ஃபோன் போடணும்? அதேதாம்மா, தெரிசா பேசுறேன் கோயிலுக்கு வாங்கன்னு அவங்கிட்டையும், தெரிசா பேசுறேன் கோயிலுக்கு வாங்க இவகிட்டையும் சொல்லிட்டு வையம்மா. ஏக்கா அப்ப என்னைய தானக்கா தப்பா நினைப்பாவோ நான் கூப்பிடுத மாதிரி? ஆமாக்கா, அப்புறம் இந்த மாப்பிள்ளை பையன் இந்த பிள்ளை தான் பேச ஆசைப்படுதுன்னு தப்பாக நினச்சிருவோம். வேற ஏதாட்டு சொல்லுங்க. இவ ஒரு சோம்பேறி, எங்க போனாலும் உட்கார்ந்துருவா. சரி, அப்ப என்ன செய்யி, ராங் நம்பர் மாதிரி பேசிட்டு வச்சிருட்டி, கோயிலுக்கு வர சொல்லு, அதான் பிளான். ஹலோ, யாரு? லாயரா? ஒரு நிமிஷம், பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு போறீங்களா? இல்ல சும்மாதான், கொஞ்சம் வந்துட்டு போங்க. சரி, அடுத்து உன் தங்கச்சி பரட்டைக்கு போன போடு. ஹலோ, எட்டி நானா திரிசா பேசுறேன். கொஞ்சம் பிள்ளையார் கோயில் வரைக்கும் வந்துட்டு போ. எவ்வளவு நேரம் ஆனாலும் இரி, ஓடிராதனே. ஆமா, தெரிஞ்சவங்க யாராவது வந்தா உட்காந்து பேசிக்கிட்டு இரி. இப்ப நான் வரலன்னு ஓடிராத. எக்கா இவ பயங்கரமான ஆளா இருக்கா பத்தியெல்லாம், தெரிஞ்சவங்க வந்தா பேசிக்கிட்டு இருன்னு அந்த லாயர் பையில தானே சொல்லுதா? ஆமா ஆமா. ஏட்டி குட்டச்சி, நான் ஒன்று சொல்லட்டுமாட்டி? இல்லை ஆயிரம் பையன் இருக்காம்லட்டி, இந்த மொட்டையனை விட நல்லா அழகாக இருக்காம்ட்டி. மொட்டையை அந்த ஒரு காசுக்கு ஆக மாட்டான்ட்டி. ஒரு மாதிரி கூவ மாதிரி வருவான், அப்படியே போவான். ஒரு தைரியம் இல்லை, ஒன்றும் இல்லாட்டி. இந்த லாயர் பையன் பற்றி அப்படி தைரியமாக அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி கெத்தாக வந்து நீ கூட்டு போனான் பத்தியா? நல்ல பயவளையாக இருக்கான். நெட்டவள்ளி, தீர்ப்ப மாத்து. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத. மரியாதையா வா, கோயிலுக்கு போவோம். எக்காவ் மொட்டையனை விட்டே கொடுக்க மாட்டா போலயே இந்த குட்டச்சி. மொட்டை மண்டையாக இருந்துக்கிட்டே இந்த வாரத்துக்கு வாரான். முடியை மட்டும் முளைச்சிட்டோம், அவன்லாம் கையில பிடிக்க முடியாது. 10 திரிசா பின்னாடி சுத்துவான். மொட்டையனை பத்தி எனக்கு தெரியும்னே. மொட்டையனுக்கு ஒரே திரிசா தான், வாயை மூடிட்டு வாட்டி. நம்மகிட்ட உதவி கேட்டாலும் இவ கொழுப்பு குறைய மாட்டேங்குது பார்த்தீங்களாக்கா? வாங்க இவளை கோயில போட்டு கும்மி எடுப்போம். இந்த கோயிலுக்கு தான் அக்கா வர சொன்னா. இப்போ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சும்மா சும்மா அங்க வந்து நில்ல இங்க வந்து நில்லுன்னு கூப்பிடுதா வர மாட்டேக்கா. சரி, நம்ம போய் சாமியாவது கும்பிடுவோம். ஒருவேளை இந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கோ. இதுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா? இதுக்கு தானே வேற ஒரு மாப்பிள்ளை பேசியிருக்காங்க மொட்டை மண்டையனை. நமக்கே ஒய்யாம ஃபோன் அடிக்கி. சாமி, எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம எல்லாம் நல்லபடியா இருக்கணும் சாமி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ குமாரா, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏங்க, நீங்க தானங்க கால் பண்ணி கொஞ்சம் பிள்ளையார் கோயிலுக்கு வாங்க, இப்ப இப்படி பேசுறீங்க? ஐயோ ப்ராமிஸா நான் கூப்பிடலீங்க. நான் எங்க ஃபோன் பண்ண போறேன்? எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, நீங்க வேற. என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு மாதிரி தலைவிரி கோலமா பரிதாபமா அலையுது? என்னன்னே ஒன்னும் புரிய மாட்டுக்கு. சரி, இதுகிட்ட போட்டு என்னத்த சொல்ல? அது மூஞ்ச பார்த்தாலே பாவம் போலலாம் இருக்கு. நான் போயிட்டு வரேங்க. சரி, போங்க போங்க. எக்கா அவ உட்காந்து விளக்கு போடுதாக்கா, அவன் பின்னாடி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பாத்துட்டு தாண்டி இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்காதட்டி. குரல் உன் தொண்டை என்ன சத்தமா இருக்கு, அமைதியா இரு, பாப்போம் என்ன நடக்குன்னு. சரி, விளக்கு போட்டாச்சு, சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். அக்கா வர்ற மாதிரி தெரியல. விளக்கு எடுத்து அங்க வை, போய் யார் காலையாவது பட்டுரும். ஏட்டி ஏட்டி மறைஞ்சு நிலுங்கட்டி அவன் இந்த பக்கம் திரும்புதா. எக்கா ஏங்கா இப்படி பயந்து சாவதியோ? நம்ம தெரிய மாட்டோங்க. அது நீங்க குட்டை கத்திரிக்காய் மாதிரிலாம் கிடைக்கியோ, அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு அந்த பக்கம் ஒரு செவுரு இருக்கு பாருங்க. சரி, நம்ம போவோம். ஐயோ, அந்த பொண்ணு போட்ட விளக்கு அணையிற மாதிரி இருக்காது. என்ன வேண்டுதலோட வந்துச்சோ தெரியலையே. ஐயோ, விளக்கு ஆஃப் ஆகுற மாதிரி தெரியுதே. ஏட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. உன் தங்கச்சிக்காரிக்கு பெரிய ஜோதிகா நினைப்போம். நான் ஜோதிகாவோட பெரிய ஃபேனு தெரியுமா? என் விஜய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அந்த வக்கீல் மண்டையன். ஏட்டி கதைய பார்க்க விடுட்டி, என்ன ஆனாலும் நமக்கு என்ன டி. முட்டையனை விட்டா சரிதான் டி. எக்காவ் இந்த திரிசா காரியத்துல கண்ணா இருக்காக்கா.
ஏ ஆத்தாடி இவியலுக்கு குசிப்பட பிஜிஎம் வேறையா ரொம்ப விளங்கிரும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விளக்கு நீங்க அணைக்காம பிடிச்சதுக்கு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சும்மா அது பார்த்துட்டே இருந்தேன் இந்த விளக்கு, அதனாலதான் வந்தேன். சரி நான் வாரேன். என்ன சார் இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் திரிசாக்க கல்யாணம் பண்ணிக்க போறவர்களா? ஆனா திரிசாக்கு தான் மொட்டையில தானே பிடிக்கும். அப்ப இவன் கதை என்ன ஆகும்? சரி நமக்கு என்ன வந்திருக்கு, நம்ம போலாம். என்னன்னே தெரியல, நம்ம போற இடம்லாம் இந்த பொண்ணு வருது. கோஇன்சிடென்ட்டா என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஹலோ பிரியங்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நம்ம அடிக்கடி மீட் பண்ற மாதிரியே இருக்கு, அதான் சும்மா கேட்டேன். ஆமா எனக்கும் அப்படித்தான் இருக்கு. கோயின்சிடென்ட் நம்ம இங்க கஷ்டப்பாடு பட்டு இவங்க ரெண்டு பேரையும் வர வைக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிட்டு இதுங்களுக்கு அது புரிய மாட்டேக்க. வாங்கூட சேர்ந்து எண்ணெயிலாம அலைய விடுதேன். என் வீட்டுல என் பிள்ளைலாம் போட்டுட்டு வாங்கூட கோயில் கோயிலா தெரியுதானே. சரி சரி விடுங்க பங்கஜக்கா, வாலிப வயசு அப்படித்தான் இருக்கும். ஏட்டி வாலிப வயசு அவ கூட நீ சேர்ந்துக்கிட்டியோ? கல்யாணம் ஆயிட்டு மறந்துடாத. ஆமாக்கா ஆமாக்கா, நம்மளாம் என்றும் இளமைக்க. வீட்டுக்கா போறீங்க? இல்லைங்க காட்டுக்கு போறேன். கோயில் முடிச்சிட்டு வீட்டுக்கு தானே போவாங்க. எம்மாடி இந்த ஊம கோட்டனுக்கு ஜோக்கெல்லாம் அடிச்சு சிரிக்கலாம் தெரியுமா? எனக்கு இப்பதானே இந்த விஷயமே தெரியுது. உனக்கு என்னதான் தெரியும்? எல்லாருக்கிட்டையும் சண்டையை போட்டுட்டு கண்ணை உருட்டு அலையதான் தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட பைக்ல வரீங்களா? இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் பக்கத்துல தான் நடந்தே போய்க்கிறேன். சரி சரி, அப்ப நீங்க நடந்தே போங்க. சும்மா கேட்டேன், நம்ம சொந்தக்காரங்க தானே, சொந்தக்காரங்கள ஆப போறோம், அதான் கேட்டேன், வேற ஒண்ணுல, நீங்க போங்க. இந்த பிரியங்கா இப்படி பண்ணிட்டால, பைக்ல கூட போயிருக்கலாம்ல, வீட்ல கொண்டு விட்டுருப்பாம்ல. கிறுக்கி மண்டேலே 4 போடு போடுவேன். உடனே பைக்ல போவாங்களோ டி பிள்ளைகளு? நம்ம ஒரு பிள்ளைல எப்படி போவோமோ? கிரிக்கியாம்ல. இவளை பாருங்கக்கா, இவ காரியத்துக்காக எப்படியெல்லாம் யோசிக்கான்னு. அப்படி இல்லட்டி அவன் சொந்தக்கார பிள்ளை தானே, சொந்தமா அவ போறோம்லான்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த பையலையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது, பாவம் நல்ல பையதான். சரி இன்னும் அங்கே என்ன தெரியுது? அதான் 2 பேரும் போயிட்டாவல. சரி வாங்க நம்மளும் போவோம். வேற என்ன செய்ய, அவ்வளோதான் முடிஞ்சது இன்னைக்கு கதை. சார் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன். சரி வாங்கட்டி போவோம். யாராவது நாளைக்கு வேற ஏதாவது கதையை பார்ப்போம். வந்ததே வந்தா வாங்கட்டி சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஆமாக்கா, இந்த குட்டை குரங்குக்கு நல்ல அறிவை கொடுக்கணும்னு நல்ல சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஏட்டி குட்டச்சி, நீயும் விளக்கு ஏத்து. மொட்டையை வந்து விளக்க அணைக்காம பார்க்கானான்னு பார்ப்போம். ஆமா மொட்டையை வந்து விளக்கு அணைக்காம பிடிக்கும். அந்த மொட்டையை எந்த காட்டுல எங்க சுத்திட்டு கிடக்கானோ. ஆமாப்பா இப்பெல்லாம் மொட்டையை அவ்வளவா வரவே இல்லை, எங்க போய் தொலைஞ்சானோ. இல்லக்கா மொட்டைய ஃபாரின் போறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அந்த கல்யாணம் வந்து எப்படி நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா, இந்த ஃபாரின் போறதுக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் ஒரு வாரமா இந்த சைடே வரல. அவன்லாம் போக மாட்டான் டி. அவன் ஒரு பயந்தாங்கோழி பயந்து எங்கிட்ட பதுங்கி கிடப்பான் கிறுக்க மாதிரி. சரிடி நான் சாமி கும்பிட போறேன். உங்க கதையே பேசிக்கிட்டு கிடங்க, நான் போறேன். யாராவது சேர்ந்து போக வேண்டியது, அதென்ன நான் மட்டும் போறேன்னு? வாங்க போவோம்.